எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டுமென அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பொன்னம்மாபேட்டை தில்லைநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று திமுக தேர்தல் அறிக்கையின் பல்வேறு அம்சங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டுமென அமைச்சர் ராஜேந்திரன் கூறினார். நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் உதவிடும் வகையில நெசவாளர்களுக்கான பல்வேறு திட்டங்கள், அதேபோல மகளிருக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், மாணவிகளுக்கான திட்டங்கள், குறிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருவதோடு இந்த ஆட்சி தொடருவதற்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டுமென அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பொன்னம்மாபேட்டை தில்லைநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று திமுக தேர்தல் அறிக்கையின் பல்வேறு அம்சங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டுமென அமைச்சர் ராஜேந்திரன் கூறினார். நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் உதவிடும் வகையில நெசவாளர்களுக்கான பல்வேறு திட்டங்கள், அதேபோல மகளிருக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், மாணவிகளுக்கான திட்டங்கள், குறிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருவதோடு இந்த ஆட்சி தொடருவதற்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.